Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசன்ட்டா லாஸ்டா போட்டிருந்த ஒரு மலை வேம்பு ரிலேட்டட் போட்டிருந்த வீடியோல ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. எனக்கு வந்து PCO இருந்துச்சு, irregular periods இருந்துச்சு. நான் வந்து இந்த மலை வேம்பு எடுத்தேன், 2 monthsல பிரெக்னன்ட் ஆயிட்டேன். கூடவே நான் வந்து ஓவலேஷன் கிட் வந்து நான் யூஸ் பண்ணி நான் வந்து பிரெக்னன்ட் ஆனேன். எனக்கு அது ரொம்பவே யூஸா இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு கீழ நிறைய சிஸ்டர் வந்து நீங்க எப்படி ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணீங்க, எனக்கு அத பத்தி சொல்லுங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைலான ஒரு போஸ்ட் போட்டுருந்தாங்க. அதை தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் காட்ட போறேன், ஷேர் பண்ணிக்க போறேன். ஓவலேஷன் கிட்ட பத்தி தெரியாதவங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஓவலேஷன் கிட் அப்படின்றது என்னன்னா பிரெக்னன்சி கிட் மாதிரியே யூரினை வச்சு நம்ம ஓவலேஷன் ஆயிருக்குமா இல்லையான்றதை வீட்லயே செக் பண்ற கிட் தான் ஓவலேஷன் கிட். இந்த கிட் வந்து மெடிக்கல் ஷாப்ல, அமேசான், ஃபிளிப்கார்ட்லலாம் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து ரிவ்யூ பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய பிராண்ட் இருக்கு. நீங்க ரிவ்யூ பாத்தீங்கனாலே உங்களுக்கு எது நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுல வந்து ஒரு 5-6 கிட் வந்து இருக்கும், இல்ல பல்கா இருக்கிறதுனால இருக்கும். இதுல வந்து நீங்க யூரினை வந்து எப்படி பிரெக்னன்சி கிட்ல வந்து நீங்க டிராப்பா போடுவீங்களோ அதே மாதிரியே ஒரு 3 to 4 hours யூரின் போகாம இருந்துட்டு, இல்லனா மார்னிங் வரக்கூடிய யூரின்ல நீங்க அந்த கிட்ல வந்து நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா டிராப்ஸா விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா 2 கோடு வரும். ஓவலேஷன் இல்ல அப்படின்னா 1 கோடு வரும். ரெண்டாவது கோடு லேசா இருந்துச்சு அப்படின்னா ஓவலேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம். நீங்க அகைன் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த சிஸ்டர் எப்படி செக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் வந்து ஆன்லைனில் ஓவலேஷன் கிட் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஒரு பேக்கில் 5 இருக்கும். பீரியட் ஆகி ஒரு 11th டேல இருந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரெக்னன்சி கிட் மாதிரி தான் யூரின் டெஸ்ட் பண்ணணும். டபுள் கோடு காட்டுச்சுன்னா அன்னைக்கு ஓவலேஷன். ஸோ 2 லைன் வந்துருச்சு நல்லா ஓரளவு. ரெண்டாவது கோடு வந்து ஃபர்ஸ்ட் கோடு மாதிரியே டார்க்காக இருக்குன்னா அன்னைக்கு ஓவலேஷன். இப்போ 11th டே மார்னிங் செக் பண்ணுங்க. இப்போ டபுள் கோடு இருந்தால் அன்னைக்கு ஓவலேஷன், ஃபேமிலியில் இருங்க. காட்டலைன்னா நெக்ஸ்ட் டே வேற கிட்ட வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூவாக 3 days இருங்க, கன்ஃபார்ம் ஆயிரும். அதாவது அந்த 2 கோடு வர்ற அன்னைக்கு ஓவலேஷன், அன்னைக்கு ஃபேமிலியில் இருங்க. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஓவலேஷன் இருக்கும்போது 3 days வந்து கண்டினியூவாக வந்து சேர்ந்துருந்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது கோடு வரலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் வேறு ஒரு கிட்ட வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு கிட்ட ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த சிஸ்டர் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போது ரெண்டாவது கோடு வந்து ஓரளவு லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே மறுநாள் செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் 11th டே செக் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கோடு எல்லா கிட்டுக்கும் வந்துடும். ரெண்டாவது கோடு லைட்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்கள். உடனே திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு கோடு தான் இருக்குது, ரெண்டாவது கோடு சுத்தமாக இல்லை அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ ஓவலேஷன் ஸ்டார்ட்டே ஆகலை, சுத்தமாக அதோட ப்ராசஸே ஆகலை. அப்போ நீங்கள் 2 நாள் கழித்து இல்லைனா 2 days கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது இப்போ 11ஆம் தேதி நீங்கள் செக் பண்ணுறீங்க, ஒரு லைன் தான் வருதுன்னா அடுத்து வந்து 13, 14வது நாள் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது கோடு லேசாக வருதுன்னா உடனே மறுநாள் வந்து செக் பண்ணுங்கள். எப்பயுமே லேசாகவே கோடு வருது, எப்போ செக் பண்ணாலும் கோடு லேசாக வருது அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு அர்த்தம். ஓவலேஷன் சரியாக நடக்குதான் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.